அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கம். அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப காமா இருந்துச்சு. அண்ணன் வந்த உடனே ஒரு மாதிரி புயல் மாதிரி கிளப்பிடுச்சு. இயன்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்கிறார் வள்ளுவர். அதாவது இயற்கையாகவே அமைந்துள்ள வளங்களை ஒரு அரசு என்பது பாதுகாத்து அதை மேம்படுத்தி அதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்டி அதை தன் மக்களுக்காக அற வழியில் செலவிட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் ஒரு அரசை பற்றி. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அரசியல் கட்சிகள் இந்த அரசை நமக்கு தருகிறதா? திமுகங்கிற பர்னிச்சரை அண்ணன்மார்கள் நிறைய உடைச்சிட்டாங்க, நம்ம அதை பத்தி பேசல. அதையும் தாண்டி மக்கள் இந்த அதிமுகவையும் திமுகவையும் மாறி மாறி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒருவித மனநோய். இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரு பொம்மை மாதிரி, அந்த பொம்மை வந்து உடைஞ்சிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த பொம்மையோட தான் அந்த குழந்தை விளையாடும் அப்படின்னா அது ஒரு மனநோய். அந்த மனநோயை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு தமிழரும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் கண்டறிந்து உங்களுக்கான மனநோய் என்ன, அது ஜாதியா இருக்கலாம், மதமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, அல்லது வரட்டு கௌரவமாக இருக்கலாம். அந்த காலத்திலேயே நான் திமுக காரன், அந்த காலத்திலேயே நான் அதிமுக காரன், அந்த காலத்திலே ஏதோ ஒரு கட்சியை ஆதரித்த நிலையில் நான் இருக்கிறேன், அதிலிருந்து நான் மாறுபடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறியா இருக்கலாம். இந்த மனநோயை கண்டறிந்து அதை இந்த சட்டமன்ற தேர்தலில் களைந்தெறிந்து ஒரு புரட்சிகர அரசியலை நிறுவ இந்த நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நான் அப்படிதான் சொல்லுவேன். பல கட்சிகள் இருக்கும் இடத்திலும் எங்களுடைய மக்கள் கூட்டணி எந்த சமரசமும் இல்லாமல் மக்களோடு இந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது என்றால் நாங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கை, பாசம், அதை இந்த தேர்தலில் நீங்கள் எங்களுக்காக தெரியப்படுத்துவீங்கன்னு நாங்க நம்புறோம். பல வேட்பாளர்கள் இருக்கும் நேரத்திலும் நம்மளுடைய அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன் என்றால், ஒரு தலைவன் என்பவன் உயர்ந்த எண்ணம், தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒருவனாக இருக்க வேண்டும். அவன்தான் ஒரு தலைவன். இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் உயர்ந்த எண்ணம், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்களா? எப்படியெல்லாம் நமக்கு காசு பார்க்கலாம், அது டாஸ்மாக் பொருளாதாரமாக இருக்கலாம், மது போதை அரசியலாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார கொள்கை. அப்படி இருக்கும் இடத்தில் தமிழர்களுக்காகவும் தமிழின விடுதலைக்காகவும் இயற்கைக்காகவும் பேசும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவன் மட்டும்தான். அப்படி இருக்கும் அண்ணன் முன்னிறுத்தி இருக்கும் வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு இந்த தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை ஒலிவாங்கி சின்னத்தில் செலுத்தி ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்குவதற்கான ஒரு மாற்றாக இந்த விக்கிரவாண்டி தேர்தல்